ஹலோ வணக்கம் நமஸ்தே நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்டெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் வீக்கெண்டை இன்னும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்காக தான் நம்ம ஷோ. வாரம் உலகத்திரை நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்னென்ன பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நாட்டில் திருவிழா போட்டி இல்லைன்னா ஏதாவது ஒரு சீசனல் டைமில் நிறைய படகு போட்டிகள்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம். எஸ்பெஷலி இன் கேரளா ஓணம் டைமில் நல்லா ஸ்லெண்டரான நீளமான படகுல நிறைய பேர் வந்து துடுப்பு போட்டு அந்த ரேஸ் பண்ணி போவாங்க. ஸோ இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் நிறையா கண்ட்ரியில் வந்து படகு திருவிழாலாம் நடக்குது. மெக்சிகோவில் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு படகு போட்டி நடந்தது. ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படகை வந்து ஃபுல்லாக நேச்சுரல் ஃப்ளவர்ஸால், அதாவது அழகான பூக்களால் பியூட்டிஃபுல்லாக யார் வந்து ரொம்ப நல்லா அலங்கரிச்சிருக்காங்களோ, ரொம்ப க்ரியேட்டிவாக பியூட்டிஃபுல்லாக அதை டெக்கரேட் பண்ணியிருக்காங்களோ, அது சேம் டைம் அதை கரெக்டாக டெஸ்டினேஷனில் வந்து சேல் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் நிறையா விஷயம்லாம் இருந்தது. ஸோ கேட்கறதுக்கே அந்த பூக்களால் எவ்வளோ அழகாக அந்த படகெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளுக்கே வந்து பிரைட்டாக ஒரு ஃபீல் வருது இல்லையா? அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். மெக்சிகோ நாட்டில் புகழ்பெற்ற பாரம்பரிய அலங்கார படகு போட்டி நடைபெற்றது. மெக்சிகோ நகரின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சோச்சிமில்கோ என்ற கால்வாயில்தான் ஆண்டுதோறும் இந்த படகு போட்டி நடைபெறுகிறது. இதில் படகு போட்டி ஆர்வலர்கள் ஏராளமானோர் கலந்து கொள்கிறார்கள். இந்த படகு போட்டிக்கு சில விதிமுறைகளும் உள்ளன. போட்டியாளர்கள் தங்கள் படகுகளை மிக அழகாக மலர்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும். அந்த மலர்கள் அனைத்துமே இயற்கையான மலர்களாக இருக்க வேண்டும். செயற்கையான மலர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது விதிமுறை. இந்த போட்டியில் பங்கேற்கும் படகுகளை அலங்காரம் செய்வதற்கு தேவையான மலர்களை அங்குள்ள பழங்குடியின மக்கள் வழங்குகின்றனர். இந்த படகு போட்டியில் பங்கேற்பவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே அவற்றை அலங்காரம் செய்யும் பணிகளில் இறங்கிவிடுகிறார்கள். போட்டி ஒரு வார காலம் நடைபெறும். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசும் வழங்கப்படுகிறது. மெக்சிகோவின் அலங்கார படகு போட்டி சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நடைபெற்று வருவதாகவும் இதில் பங்கேற்பது பெருமையான விஷயம் என்றும் போட்டியாளர்கள் தெரிவித்தனர். ஈஜிப்ட் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகம் வருது பிரமிட்ஸ், அதுக்கப்புறமா மம்மிஸ். அதாவது பழங்காலத்து எகிப்திய மக்கள் வந்து இறந்தவர்களோட உடல்களை பதப்படுத்தி ஒரு சவப்பெட்டியில் வச்சுருப்பாங்க. அது வந்து சிதையாத நிலையில் இருக்கும். இவ்வளோ 1000 வருஷம் கழிச்சு கூட அது அப்படியே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண ஒரு சில திரவியங்கள், அந்த டெக்னாலஜி, அதெல்லாம் தான் காரணம். ஸோ இந்த மம்மிஸ் வந்து நிறையா பேர் பிரமிட்ஸ்லேருந்து அதை எடுத்திருக்காங்க. நிறைய நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். மம்மி அப்படிங்கிற படம் கூட எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு சவப்பெட்டியில் கூட இவ்வளோ கலைநயம் இருக்க முடியுமா, இவ்வளோ ப்ரிஷியஸாக அதெல்லாம் பண்ண முடியுமா பார்த்து அப்படிங்கிறத நம்ம எகிப்திய மக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். இந்த சவப்பெட்டியோட மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ண நிறையா திங்ஸ் எல்லாம் கூட அதே இடத்துல வந்து அவங்க சேர்த்து அப்படியே புதைச்சிருப்பாங்க. இதை வந்து நிறைய பேர் எடுத்து அதுக்கான ரிசர்ச் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இட்டலியில் இருக்கிற டூரின் அப்படிங்கிற நகரத்தில் எகிப்திய மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து இதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. எஸ்பெஷலி இதோட சவப்பெட்டி, இதில் இருக்கிற அந்த கலைநயம் மாறாமல், அதோட பழமை மாறாமல் இப்போ அதை வந்து புதுப்பிச்சுட்ருக்காங்க லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஸோ இதை பற்றின ஒரு விஷயம் இப்போ பார்க்கலாம். பழங்கால எகிப்தியர்கள் பயன்படுத்திய சவப்பெட்டிகளை கண்காட்சிக்கு வைக்க இத்தாலியில் உள்ள எகிப்து அருங்காட்சியகம் முடிவு செய்துள்ளது. பழங்கால எகிப்து மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய மிக கலைநயம் வாய்ந்த சவப்பெட்டிகளை பயன்படுத்தியுள்ளனர். அவற்றில் பல்வேறு விதமான ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. பிரமிடுகளுக்கு புகழ்பெற்ற எகிப்து விதவிதமான சவப்பெட்டிகளையும் பயன்படுத்தி இருப்பது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. தற்போது இதுபோன்ற கலைநயமிக்க சவப்பெட்டிகளை எந்தவித சேதமும் ஏற்படாமல் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக கைதேர்ந்த ஒரு குழு செயல்பட்டு வருகிறது. லேசர் தொழில்நுட்பம் மூலம் அதிலுள்ள ஓவியங்களுக்கோ கலைநயங்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அவற்றை புதுமைப்படுத்தும் பணியில் அந்த குழு ஈடுபட்டுள்ளது. இந்த வேலை அனைத்து முடிந்த பின்பு
டூரின் நகரில் உள்ள எகிப்து அருங்காட்சியகத்தில் இந்த சவப்பெட்டிகள் அனைத்தும் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட உள்ளன. இதன் மூலம் 200 ஆண்டுகளுக்கு முன்பு புகழ்பெற்று விளங்கிய எகிப்து அருங்காட்சியகத்திற்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பனிக்காலங்களில் வந்து ஸ்னோ ஸ்டார்ம் இருக்கும், பனி ஃபுல்லாக அந்த நகரம் ஃபுல்லாக இருக்கும். இதனால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சில டெசர்டட் ரீஜன்ஸில் வெயில் காலத்தில் சாண்ட் ஸ்டார்ம் இருக்கும். இது வந்து கேட்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ரொம்பவே இன்டென்ஸானது. நிறைய பேர்த்துக்கு இதை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. இந்த மணல்னால பில்டிங் மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஏரியாஸில் வந்து அந்த மணல் அப்படியே சூழ்ந்து இருக்கிறதுனால மக்கள் ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இதனால ஏர் டிராஃபிக் கூட ஆயிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ப முடியாத விஷயம் தான். ஆனால் இது வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த அரிய ஒரு மணல் புயல் காட்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். துபாய் நாட்டில் திடீரென வீசிய மணல் புயலால் விமான சேவை பாதிக்கப்பட்டது. மழைக்காலங்களில் புயல் காற்று வீசுவது போல பாலைவன நாடுகளில் அவ்வப்போது மணல் புயல் வீசி பொதுமக்களை அச்சுறுத்தும். அதுபோன்ற ஒரு மணல் புயல் துபாய் நாட்டில் தற்போது வீசி உள்ளது. அலைகள் ஆர்ப்பரித்து எழும்புவது போன்று புயல் காற்று மணலை பல அடி உயரத்திற்கு அடித்துச் செல்லும் காட்சி பிரமிக்க வைக்கிறது. இந்த மணல் புயல் விமான சேவையை கடுமையாக பாதித்தது. இதனால் துபாய் விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. மணல் புயலால் சாலைகளில் சென்ற வாகனங்கள் எல்லாம் ஆங்காங்கே நடுவழியில் நிறுத்தப்பட்டன. வீடுகள், கடைகள், வணிக வளாகங்களில் மணல் நிரம்பி காணப்பட்டது. தற்போது வணிக வளாகங்களை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மணல் புயல் வீசி சென்ற பிறகு தெருக்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் அனைத்துமே மணலின் நிறத்தில் காட்சியளித்தன. மணல் நிரம்பி காணப்பட்ட சாலைகள் மற்றும் தெருக்களை சுத்தம் செய்யும் பணியும் நடைபெற்று வருகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வினோதமான அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்மளாம் ஜென்ரலாக பார்த்துருப்போம், ஸ்ட்ரீட்ஸில் காம்பவுண்ட் சுவரில் எல்லாம் வந்து ஸ்டிக் நோ பில்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் அப்போ தான் வந்து ரொம்ப கலாரசனையோடு அங்கே போய் நிறையா வரைஞ்சி வச்சுருப்பாங்க, கிறுக்கி வச்சுருப்பாங்க, அப்புறம் போஸ்டர்ஸ் இதெல்லாம் ஓட்டியிருப்பாங்க. இது நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஆஸ்திரேலியாவில் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. விக்டோரியா மாகாணத்தில் இருக்கிற ஒரு நகர நிர்வாகம் வந்து இதையெல்லாம் வந்து யோசிச்சு அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு சின்னதாக ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு பெரிய பழமையான பில்டிங் வந்து அவங்களுக்காக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் வரைஞ்சிக்கோங்க, உங்களோட கைவண்ணத்தை எல்லாம் இதில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங் அவங்களுக்கு கொடுத்ததுனால அந்த பில்டிங் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக அவங்களோட கைவண்ணத்தால் வந்து ஃபுல்லாக ஓவியங்களால் நிறைஞ்சிருச்சு. அதனால் இந்த ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட்க்கு நிறைய ஆர்டர்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நகர நிர்வாகம் ஒரே காலில் 2 மாங்காய் அடித்த மாதிரி அவங்களுக்கு ஆர்டர்ஸும் நிறையா பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இதனால் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தெருவெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கிற மாதிரியும் ஆச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம கண்ட்ரியில் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் வீட்டு சுவர்கள் மற்றும் சுற்றுச்சுவர்களில் கிறுக்கிச் செல்லும் தெரு ஓவியர்களின் செயல்களை கட்டுப்படுத்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விக்டோரியா மாகாணத்தில் உள்ள கிலாங் என்ற நகரில் சட்டவிரோதமாக தெருக்களில் ஓவியங்கள் வரையும் ஏராளமானோர் உள்ளனர். இவர்கள் அங்குள்ள சுவர்களில் எதையாவது வரைந்து சென்று விடுவதால் அது வீட்டின் உரிமையாளர்களை எரிச்சல் படுத்துகிறது. இதை தடுக்க நினைத்த நகர நிர்வாகம் தெரு ஓவியர்கள் அனைவரையும் அழைத்து 50 ஆண்டுகள் பழமையான மின் உற்பத்தி நிலையத்தின் சுவர்களில் ஓவியங்களை தீட்ட வைத்தது.
ஒவ்வொருவருக்கும் தனியிடம் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு பிடித்தமான ஓவியங்களை தீட்ட அனுமதிக்கப்பட்டனர். இதன் மூலம் மிக அழகான ஓவியங்களை அவர்கள் வரைந்தனர். அந்த ஓவியங்களின் திறமையை கண்ட பலர் அவர்களை வணிக ரீதியிலான ஓவியங்கள் வரைய வருமாறு அழைப்பு விடுத்தனர். இதனால் அவர்களுக்கு வருமான வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தெருவில் சட்டவிரோதமாக ஓவியம் தீட்டுவோரின் செயல் இந்த புதிய முயற்சியின் மூலம் தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடுகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் வரையப்பட்ட ஓவியங்களை அழிப்பதற்காக அரசு செலவிடும் தொகை இனி கணிசமாக குறையும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஸ்போர்ட்ஸில் நிறைய வெரைட்டிஸில் வேர்ல்டு வைட் நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம நிறைய வேர்ல்ட் கப் மேட்சஸ் எல்லாம் பார்த்துருப்போம். கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் ஹார்ஸ் ரேஸில் வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான் இல்லையா? பட் துபாயில் ஹார்ஸ் ரேஸ் வேர்ல்ட் கப் வந்து வருஷம் அவங்க நடத்துகிறாங்க. இந்த வருஷமும் ஹார்ஸ் ரேஸ் வேர்ல்ட் கப் வந்து அங்கே நடந்தது. இதில் நிறைய குதிரைகள் வந்து கலந்துக்குச்சு. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது. இது பார்க்கறதுக்கே ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய வகையில் இது இருந்துச்சு. இதில் ஹைலைட் என்னென்னா, இதில் சவுதி மன்னரோட குதிரை தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் தட்டிட்டு போச்சு. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சர்வதேச குதிரை பந்தயத்திற்கான உலகக்கோப்பை போட்டியில் துபாய் இளவரசரின் குதிரை முதல் பரிசை வென்றது. துபாயில் உள்ள மெய்டன் குதிரை பந்தய மைதானத்தில் 20வது உலகக்கோப்பை குதிரை பந்தய போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் உலகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான குதிரைகள் பங்கேற்றன. இதன் இறுதி சுற்றில் துபாய் இளவரசரின் பிஷப் என்ற குதிரையும் பங்கேற்றது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் மின்னல் வேகத்தில் ஓடிய துபாய் இளவரசரின் குதிரை முதல் இடத்தை பிடித்து உலகக்கோப்பையை வென்றது. இந்த வெற்றியின் மூலம் துபாய் இளவரசருக்கு $6 மில்லியன் அமெரிக்க பரிசுத் தொகையாக கிடைத்தது. பரபரப்பு மிக்க இந்த குதிரை பந்தயத்தை சுமார் 60,000 ரசிகர்கள் நேரடியாக மைதானத்திற்கு வந்து பார்த்து ரசித்தனர். மேலும் 1 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொலைக்காட்சி மூலம் பார்த்துள்ளதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் கூறினார். கடந்த 1996ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட உலகக்கோப்பை குதிரை பந்தய போட்டி கொஞ்சமும் விறுவிறுப்பு குறையாமல் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பொதுவா 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் வாழ்த்துவாங்க. என்னதான் இந்த மாதிரி வாழ்த்துதல்கள்லாம் இருந்தாலும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 60 to 70 இயர்ஸ் தான். இப்போ அதுவுமே கம்மி ஆகிட்டு இருக்கு. இதையும் தாண்டி 100 வருஷம் வரைக்கும் வாழ்றவங்களும் இருக்காங்க. ஆனால் ஜப்பான்ல ஒரு பர்சன் 117 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் வந்து உலகத்திலேயே வயதான பர்சன் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டும் அவங்களோடது. ஆனால் இப்போ அவங்க வந்து ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். உலகின் அதிக வயதுடைய மனிதராக கருதப்பட்ட ஜப்பானின் ஒக்காவா என்ற பெண்மணி மரணமடைந்தார். சமீபத்தில் தனது 117வது பிறந்த நாளை கொண்டாடிய ஒக்காவா கின்னஸ் சாதனை புத்தகத்தால் உலகின் அதிக வயதுடைய மனிதர் என அங்கீகரிக்கப்பட்டார். கடந்த 2013ஆம் ஆண்டு அவர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதனால் சுயநினைவு இழந்த அவர் மரணமடைந்தார். 1898ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஒக்காவா பிறந்தார். அவரது கணவர் கடந்த 1931ஆம் ஆண்டிலேயே இறந்துவிட்டார். கிட்டத்தட்ட 85 ஆண்டுகள் கணவரை இழந்து வாழ்ந்த உலகின் அதிக வயது கொண்ட ஒக்காவாவின் வாழ்க்கையும் தற்போது முடிந்து போனது.
பொதுவாக மழைக்காலங்களில் ஒரு கார்லேயோ வெஹிக்கிள்லேயோ ரோட்டில் போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இதில் ரொம்பவே பாதிக்கப்படுற ஃபீல்டு எது அப்படின்னா ஏர்வேஸ். இந்த வெதர்னாலேயே வந்து நிறைய கேன்சல் ஆகிற ஃப்ளைட்ஸ் தான் வந்து ஜாஸ்தி. இது வந்து எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. சைனாவில் இது வந்து ரொம்பவே வாடிக்கை. வெதர்னால இந்த பனிமூட்டத்தினால அவங்களால சரியாக பார்க்க முடியாது, டிரெக்ட் பண்ண முடியாது. ஸோ நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகும். இதை பற்றி யோசிச்சு கவர்மெண்ட் வந்து இதுக்கெல்லாம் தாண்டி ரெசிஸ்டண்ட்டாக ஒரு ஏர்வேஸ் வந்து ஒன்று நம்ம கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஹெலிகாப்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் எவ்வளோ பனி இருந்தாலும் மழை இருந்தாலும் அதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணி டிரெக்ட் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஹெலிகாப்டர் அவங்க அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டெஸ்ட் ரைடு வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப நோட்டபுளான விஷயம். ஸோ அந்த ஹெலிகாப்டர் பற்றி என்னென்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ பார்க்கலாம். பனிப்படர்ந்த இடங்களில் செல்லும் வகையில் நவீன ஹெலிகாப்டர் ஒன்றை உருவாக்கியுள்ள சீனா அதை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளது. ஓரிடத்தில் அதிகமான பனிப்பொழிவு இருந்தால் அதிக குளிர்ச்சி நிலவும் காரணத்தாலும் போதிய வெளிச்சம் இருக்காது என்பதாலும் ஹெலிகாப்டர்களை இயக்க முடிவதில்லை. இதற்கு தீர்வு காண நினைத்த சீனா பனிக்காலங்களில் இயக்குவதற்காக பிரத்யேக தொழில்நுட்பத்தில் ஹெலிகாப்டர் தயாரிக்கும் முயற்சியில் இறங்கி வெற்றி கண்டுள்ளது. தற்போது அந்த ஹெலிகாப்டரின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் பனிப்பொழிவு அதிகமுள்ள நேரத்தில் ஹெலிகாப்டர் சிறப்பாக ஓடியதாகவும் ஹெலிகாப்டரை தயாரித்த நிறுவனம் கூறியுள்ளது. சீனா உருவாக்கியுள்ள நவீன ஹெலிகாப்டர் 2 டன் எடை கொண்டதாகும். இதில் 6 பேர் அமர்ந்து செல்லக்கூடிய வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இது முழுக்க முழுக்க பயணிகள் பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆபத்து காலங்களில் மீட்பு ஹெலிகாப்டராக இதை பயன்படுத்த முடியும் எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. அரேபியன் கண்ட்ரிஸ் லைக் சிரியா, லிபியா, ஈராக் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உள்நாட்டு கலவரங்கள் ஜாஸ்தி. அது இப்போ ஏமன் நாட்டிலையும் பரவிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். சவுதி அரேபியா அது சார்ந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இப்போ ஏமன் நாட்டு கிளர்ச்சியாளர்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்படி போகிறத விட நம்ம வந்து அவங்களோட ஆயுத கிடங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம தாக்கி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த மாதிரி ஒரு ஆயுத கிடங்களை வந்து அவங்க தாக்குதல் நடத்தும் போது அந்த அட்மாஸ்பியர் எவ்வளோ ஃபியூரியஸாக இருந்தது, எவ்வளோ பாம் பிளாஸ்ட் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ கிளிப் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, அட் த சேம் டைம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஏமன் நாட்டில் சவுதி அரேபியா தலைமையிலான வான்படைகளின் தாக்குதலில் பல ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டன. ஏமனில் நடைபெற்று வரும் உள்நாட்டு கிளர்ச்சியை கட்டுக்குள் கொண்டு வரவும் அரசு எதிர்ப்பாளர்களை அடக்கவும் சவுதி அரேபியா வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. சவுதி அரேபியாவுடன் வேறு சில அரபு நாட்டு வான்படைகளும் இணைந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றன. ஏமனில் உள்ள 21 மாகாணங்களில் 9 மாகாணங்களை குறிவைத்து சவுதி படைகள் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றன. குறிப்பாக கிளர்ச்சியாளர்களின் ஆயுத கிடங்குகள் குறிவைத்து தாக்கப்படுகின்றன. இதில் ஏராளமான கிடங்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. இரவு நேரத்தில் அவை மிகப்பெரிய தீப்பிழம்பாக காட்சியளிக்கின்றன. கிளர்ச்சியாளர்கள் எந்த விதத்திலும் முன்னேறிவிடக்கூடாது என்ற கருதையும் அவர்கள் கையில் இனி ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்திலும் சவுதி வான்படைகள் உச்சகட்ட தாக்குதலில் ஈடுபட்டுள்ளன. மழை அப்படிங்கிற விஷயம் இது வந்து வரவே வரல அப்படின்னாலும் பிரச்சனை தான். அட் த சேம் டைம் அதிகமாக வந்தாலும் ஃப்ளட்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் தான். ப்ரூண்டி அப்படிங்கிற கண்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக வந்த மழையினால் அந்த வெள்ளத்தினால நிறையா மண் சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற நிறையா வீடுகள், ரோடு இதெல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிது. நிறையா வெஹிக்கிள்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இதில் கொஞ்சம் பேர் வந்து இறந்தும் போயிட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு தொகுப்பு போய் பார்க்கலாம். புருண்டி நாட்டில் பெய்த கனமழை மற்றும் மண் சரிவில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். புருண்டியில் கடந்த சில நாட்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. தொடர் மழையின் காரணமாக போக்குவரத்து சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. மேலும் விடாத கனமழை மண் சரிவையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த மண் சரிவில் சிக்கிய ஏராளமான வீடுகள் இடிந்து தரைமட்டமாகின. இதனால் பல மக்கள் வீடுகளை இழந்து வீதிகளில் வந்து தங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது மீட்பு பணிகள் ஆங்காங்கே நடைபெற்று வந்தாலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை
மீட்பு பணிக்கு இடையூறாக அமைந்துள்ளது. புருண்டியில் பெய்து வரும் மழை மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்நாட்டு அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ என்ன நேயர்களே, இந்த வாரம் மெக்சிகோவோட போட் ரைட்ல இருந்து எஜிப்சியன் மம்மீஸ், ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட், அப்புறம் சாண்ட்ஸ்டார்ம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வாரம் இதை விட பியூட்டிஃபுல்லான பஞ்ச் ஆஃப் ஃபேக்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் திலு சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் குட் பை.